ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் பில்லா, அதாவது மங்காத்தா அதுக்கப்புறம் பில்லா 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தப்பிச்சு போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பார்ட் 2ன்னு கூட நினச்சிக்கலாம். ஏன்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏன் பார்ட் 2 சொல்கிறேன்னு புரியும். பார்ட் 1ல் என்ன பண்ணியிருப்பேன்னா, ட்ரெயினில் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் சக்ஸஸ் ஆகலை. இது நீங்கள் பார்ட் 2ஆக நினச்சிக்கலாம், ஆனால் இது வேறு கேமு. இதில் வந்துட்டு இந்த லாரியை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகணும். நம்ம இப்போ ஒரு மிலிட்ரி பர்சன். ஸோ இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி நம்மளுடைய பேஸ்க்கு போய் சேர்றது தான் கேமு. ஓகே, இந்த ஹோட்டலுக்குள்ளே எதுவும் இல்லை, ஏதாவது கிடச்சிதுன்னா அதை போய் விற்றுட்டு நான் போய் கோல் வாங்கலாம். ஸோ எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்துட்டு ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூட் கேஸ் எடுத்து நியூஸ் பேப்பர்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் ஷார்ட்ஸ், லாங் வீடியோ, லைவு எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்து என் சேனலையும் சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ என் தம்பி லாரி எடுத்துகிட்டு வருவான். கொஞ்சம் ஸ்டைலாக குதிக்கணும். ஓகே, கமான் இங்கே கரெக்டாக போனோம். இல்லை கீழே வந்துட்டேன்னா மானம் போயிடும். ஓகேடா தம்பி, வாடா. சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் ஃபியூவல் ஃபில் பண்ணதால் அவனுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக தான் கிளம்புறான். ஒரே ஜம்பே முன்னாடி ஜம்ப் பண்ணுவேன் தான் நினச்சிங்க, ஆனால் பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டேன். இதை இவன் செட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக இது எதுக்கு இருக்குன்னா, இப்போது நடுவில் எங்கேயாவது நம்ம லாரி நின்றுச்சுன்னா உள்ள ஜாம்பிஸ் வந்து நம்மக்கிட்ட சண்டை போட முடியாமல் இது பின்னாடி வந்து நின்றுக்கிட்டோன்னா ஜாம்பிஸ் அதிலே பட்டு அடி வாங்கி பின்னாடி போயிடும். இப்போ பாருங்கள், நானும் போய் அதில் ஏறி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஓகே, டைம் 7:30 PM. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக சுற்றி எங்கெங்கே ஜாம்பிஸ் இருக்குது, எப்பப்போ வரும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். வெளியே வாடா, நான் வண்டி ஓட்டுறேன். ஓகே, நைட் டைம் ஆனால் அவனுக்கு வண்டியை கொடுத்துருவோம். எஸ், நைட்டாக ஆரம்பிச்சிச்சு. அவனே வண்டியை கேட்பான், நானாக கொடுக்கலன்னா கூட. இப்போ இங்கே ரைட்டில் ஒரு பில்டிங் வரலாம் போதில்லை. இந்த பில்டிங்குள்ளெல்லாம் நிறைய ஜாம்பிஸு, நிறைய லூட்டெல்லாம் இருக்கும். இட் மீன்ஸ் அதெல்லாம் கொண்டு போய் செல் பண்ணோன்னா அதுக்கு காசு கொடுப்பான். ஐயோ, போலீஸ் ஜாம்பி அடிக்கிறான். என்னையே அடிக்கிறியா, பின்னாடி போ. கொஞ்சம் வாடா, இவன் அடிக்கிறான்டா. என்னடா வாடா, நான் கீழே போட்டேன். ஐயே, இங்கே ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்கும். எப்படியாவது நான் சீக்கிரமாக போய் லாரியில் ஏறணும். இல்லை பின்னாடியே துரத்தின்னு வருவான். குச்சின்னு போடுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஓடு சூரா காத்தா, நீயும் ஓடு அப்படின்ற மாதிரி ஓடி போய்ட்டு லாரியை நிறுத்திட்டான்டா. வாடா சண்டை போடலாம், வாடா. அந்த ஜாம்பிஸ் கூட அடிச்சிக்கலாம்டா. அவன் பின்னாடியே வரான். சரி, வண்டி எடுத்துகிட்டு காலையில் போய் ஃபைட் பண்ணிக்கலாம். நைட் டைம் ஜாம்பிஸ் சரியாகவே கண்ணுக்கு தெரியல கைஸ். எது ஜாம்பி, எது இருட்டு, எது புஷ்ஷுன்னு தெரியல. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய புஷ்ஷஸ் இருக்குது. அதுக்குள்ளேருந்து பொட்டால்னு வெளியே வந்தால் என்ன நினச்சிக்கிறது சொல்லுங்கள். நிறுத்துறா. இதுதான் கைஸ் நம்மளுடைய சிட்டி. இங்கே தான் போய் என்ன வேணால் விற்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். இதுக்குள்ளே வந்துட்டோன்னா அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து ஃபுல் சேஃப்டியாக இருப்பீங்க. இப்போ ஒரு கன்று பார்த்தீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, உள்ளே போய்ட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு தேவை லூட்டு தான், அதாவது ப்ரெஷியஸான ஐட்டம். அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சேல் பண்ணேன்னா எனக்கு அதுக்கு ஏதாவது காசு கிடைக்கும். நான் போய் இதோ இந்த மிலிட்ரின்னு சொல்லிட்டு ஹையர் என்பிசின்னு இருக்குல்ல, அவனை போய் ஹையர் பண்ணிட்டு அவனை நம்ம கூடயே சுற்ற வைக்கலாம். ஸோ எவனையாவது கண்டிப்பாக ஹையர் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. இங்கே வந்து பவன்ட்டி, அதாவது ஒரு பெரிய ஜாம்பியை கொண்டு வந்து இங்கே போட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுப்பான். ஆனால் அந்த பெரிய ஜாம்பியை ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய புல்லட்ஸ் தேவைப்படும். ஏகப்பட்ட புல்லட்ஸு, பவரான கன்று எல்லாமே தேவைப்படும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதை ஒரு லூட்டு கிடச்சிச்சு. ஃபியூவல் அண்ட் வேல்யூபிள். இதை ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேலும் பண்ணிக்கலாம். மக்கு வேல்யூபிள், அதாவது இது வெறும் விற்க மட்டும்தான் முடியும். ஃபியூவல், அந்த டேப் வந்துட்டு ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேல்யூபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெண்டத்தையுமே விற்றுடலான்னு இருக்கேன். ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரெண்டத்தையுமே விற்றுட்டேன்னா ஃபியூவலாக நமக்கு வந்துட்டு ஜாம்பிஸ் இருக்கான். ஜாம்பிஸை அடித்து கொலை பண்ணி அவனை ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். இவன் என்ன விற்க முடியல. என்னடா கோளாராக இருக்காங்க இவன். டக்டு டேப்பு. சரி, இவனை எத்தனை போய் ஃபியூவலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனை விற்க முடியல, வேல்யூபிள் சும்மா தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். போய் வண்டி எடுக்கலாமா?
இவன் பாருங்கள் வண்டியை உள்ளே நிறுத்தாமல் கரெக்டாக திரும்ப போய் வெளியே, அதுவும் காட்டுக்குள்ளே எங்கேயோ நிறுத்தி வச்சுருக்கான். டே வண்டி எங்கடா? ஓ சாரி கைஸ், ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கேன். அங்கே போனாலும் வண்டியை காணுமே, ரொம்ப தூரத்தில் திரும்ப நிறுத்தி வச்சுருக்கான் போல். அடே ஏன்டா இப்படி பண்ணேன்? இல்லை பக்கத்தில் தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப தூரம் நிறுத்தினான்னா ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ எப்படியோ இங்கே வந்தாச்சு. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சிதுன்னா அடுத்த ஸ்டேஷனில் நான் போய் என்பிசியை ஹையர் பண்ணலாம். அதாவது அடுத்த சிட்டியில் நான் போய் என்பிசியை ஹையர் பண்ண முடியும். ஆனால் அடுத்த சிட்டியில் என்பிசி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருப்பான். ஏன்னா இவன் கையில் வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் தோண்டுவாங்கள்ல, அந்த ஒரு இது தான் வச்சுருப்பான். அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அடுத்த ஸ்டேஷன் போனீங்கன்னா பிஸ்டல் வச்சுருப்பான். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் போனீங்கன்னா ஸ்டேஷன்னே சொல்கிறேனே, அதுக்கு அடுத்த சிட்டி போனீங்கன்னா AK-47 வச்சுருப்பான். அந்த அவனுடைய வெப்பன்ஸ் பொறுத்து அந்த என்பிசியோடைய ரேட்டு. ஸோ சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்ட்டு. இங்கே நித்ரா, இங்கே ஏதாவது கிடைக்கும். எஸ் வாங்க கைஸ், சண்டைக்கு போகலாம். என்னடா நிறுத்தாமலே போயிட்ட? சே, அழகாக சண்டைக்கு போகலான்லாம் சொன்னேன்டா. நேரம் காலை 6 மணி. சரி வாங்க, இப்போ நம்ம தான் லாரி ஓட்டணும். கீழே இறங்கடா டேய். நான் ஓட்டணும்டா, கீழே இறங்கி நீ போய் ஃபியூல் போடு. நான் ஓட்டுறேன். ஆஹா நிறுத்திட்டான் கைஸ். நான் கூட ஏதோ தரமாட்டானுன்னு நினச்சேன். சரி வாங்க, ஜாம்பிஸ் இருக்குது, சண்டைக்கு போகலாம். நீ எப்படா பின்னாடி வந்த? அடி வாங்க என்னையே அடிக்கிறான். இந்தாடா அவனை எடுத்துக்கடா ஃபியூவலு. சரி நம்மளே எடுத்துப்போம். அவன் வரல, அவன் அங்கே வேறு ஏதோ வேலையில் இருக்கான். ஐயோ அவன் டேஞ்சரு. இந்த ஹார்ஸ் மேலே ஒருத்தன் உக்காந்துருக்கான்ல, வெறும் ஹார்ஸ் கிட்ட போனால் கூட நம்மளை அடிக்காது. ஹார்ஸ் மேலே உட்காந்துருக்கான், பக்கத்தில் போனாலே அவன் அந்த மேலே கன்னை வச்சு சுட்டுருவான். எப்போ சுடுறான் எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம ஆல்பாய்ஸில் போயிடுவோம். ஸோ சைலண்ட்டாக எங்கேயாவது போயிட்டு இந்த ஹவுஸ்குள்ளே ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஜாம்பிஸை தான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. ஓகே, இப்போதைக்கு 3 ஜாம்பி கிடச்சிருக்காங்க. வந்துட்டான்டா என் தளபதி. வாடா இருக்கிற ஜாம்பியெல்லாம் அடித்து போடுறேன். இதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ. ஒன்று மட்டும் என்கிட்ட இருக்குது. நான் உள்ளே போய்ட்டு ஏதாவது வேல்யூபிள் ஐட்டம்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஆஹா டைஸ் ஃபியூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூபிள் டைஸ் எடுத்தால் காசு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி எடுத்துருக்கேன் டைஸ் இந்த கேமில். ஓகே, இப்போ அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம். இங்கே என்ன கிடைக்குது? நியூஸ் பேப்பரா? இது போர்டு. அப்போ இங்கே எதுவும் வேல்யூ இல்லை. அப்படியே போனால் இன்னும் காக்கா சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே கைஸ், அங்கே பாருங்கள் 2 பேர் ரெடியாக இருக்கானுங்க. கையில் மாட்டணும், காலி பண்ணுருவானுங்க. ஸோ அவங்க கண்ணில் படாமல் சைலண்ட்டாக போய் நம்ம வேனில் ஏறிக்கணும். லாரியில் ஏறிக்கணும். அதுதான் நம்ம ஆர்மி லாரி. அதுக்குள்ளே எப்படியாவது போயிட்டு சேஃப்டியாக இங்கேருந்து தப்பிச்சிட்டு அப்படியே நம்ம பேஸ்க்கு போயிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளணும். ஆனால் பேஸ்லேயும் நிறைய பேர் நிற்பானுங்க. கடைசியில் நம்ம ஒரு ஏரியா வரும், அங்கே தான் இப்போ நம்ம போனோம். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பார்க்கலாம். உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் குறையிறாங்க. ஸோ எப்படியாவது என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமலாம் இருக்காது எனக்கு. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் குறையும் போதெல்லாம் செம்ம வெறுப்பாகுது தெரியுமா? ஏன்னு தெரியல, செம்ம காண்டாகுதானா. சரி ஓகே, இப்போ சொல்லி மட்டும் என்ன யூஸு? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் யூடியூப்லேருந்து இன்னும் ஒத்த பைசா சம்பாதிக்கல கைஸ். ஏர்ன் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் முடியலையே. சரி வண்டியை எடுத்து ஓட்டுவோம். வண்டியை ஸ்டேஷனுக்கு சிட்டிக்கு போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஐயோ இந்த இடத்துலையும் நிறையா கிடைக்கும். பெரிய பொருள்லாம் கிடைக்கும் இந்த இடத்துல. என்ன பண்ணுறது, அங்கே நிறுத்த தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி நம்ம ஆசையை நிறைவேற்றிப்போம். சரி வாங்க கைஸ், சண்டைக்கு போவோம். சண்டை செய்கிறோம். இன்றைக்கி எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தாக்குறோம், மேலே தூக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி வீட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்துட்டு குட்டி வீட்டுக்குள்ளே சண்டையை முடிச்சுட்டு பெரிய இடத்துக்கு போகலாம். ஓகே, ஒருத்தனை போட்டாச்சு. டேய் இவனை அழிக்கிறியா இல்லை நான் அழிக்கிட்டாடா? சரி நானே அழிக்கிறேன். நீ என்ன பண்ணு, என் பின்னாடியே வா. கைஸ் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னவோ இருக்குன்னு பார்த்தா ஒரு கோல் தான் இருக்குது. பரவாயில்ல, ஒரு கோல் கூட ப்ரெஷியஸ் தான், சொல்ல முடியாது. ஆஹா ரோப்பும் ஃபியூவலு வேல்யூபிள், செம்ம. ஓகே, இது என்னது? லேண்டன் எடுத்துக்கணும். ஓசியில் லேண்டன் கிடச்சா சும்மாவா? இது என்னது? ஜாரும் எடுத்துக்கலாம். ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ கீழே ஏதாவது கடந்தால் அதையும் எடுத்துக்கலாம். உள்ள கோல் இருக்குது, எடுத்துட்டியா? ஓகே கைஸ் வாங்க, எனக்கு அந்த பெரிய வீட்டுக்கு போக பயமாக இருக்குது.
இன்னொரு வாட்டி வந்தால் அங்கே போய் பார்த்துக்கலாம். கைஸ் நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், இது வரையும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா எப்படியாவது 3 ட்ரூப்பு வாங்கிட்டேன். 3 பேர்கிட்டயுமே கன் இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும்தான் கன் இல்லை. ஸோ அவங்கள கன்று வச்சு சேஃப்டியாக வாங்கிட்டல, அது போதும். ஃபியூவல்லாம் ஃபுல்லாக்கியாச்சு. இனி ஃபுல் ஸ்பீடில் எங்கேயும் நிறுத்தாமல் போக வேண்டியது தான். ஒருவேளை எங்கேயாவது சண்டை போடணுன்னு தோணுச்சுன்னா அங்கே இறங்கி ஃபைட்டுக்கு போயிட்டு ஃபைட்டை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி வண்டியில் ஏறி போக வேண்டியது தான். சரி வாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, எனக்கு இந்த இடத்துல போய் சண்டை போடணுன்னு ரொம்ப நேரமாக ஆசையாக இருக்குது. வாங்க இங்கேயும் போய் ஒரு கை பார்த்துடலாம். ஏன்னா பின்னாடி ட்ரூப்ஸ் இருக்கானுங்க, யார் வந்தாலும் சுற்றுவானுங்க, அந்த ஒரு தைரியத்தில் தான் போகிறேன். ஓகே, இங்கே அந்த இவன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ஹார்ஸ் மேலே உட்காந்து கன்று வச்சிட்ருப்பானே, போட்டிங்களாடா அவனை? சூப்பர்டா. பார்த்தீங்களா, நம்ம திரும்பறதுக்குள்ளே போட்டானுங்க. இங்கே ஹார்ஸ் மட்டும் நிற்கிதுப்பா. ஹார்ஸை மட்டும் போய் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். ஹார்ஸே வா 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 வா, ஏய் போடுங்கடா, காலி பண்ணுங்கடா டேய். காலி பண்ணிட்டானுங்க. ஆனால் அது என்ன தான் காலி பண்ணிட்டாலும் நான் தெம்பா நிற்பேன்டா, நிற்கிது. சரி ஓகே வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். இந்த கேமை முடிக்க போகிறேன். அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுங்கடா டேய். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? எதுவும் இல்லை. ஓகே, அப்போ இதுக்குள்ளே என்னடா போட்டு தள்ளிட்டீங்க கைஸ்? என்ன காலி பண்ணிட்டானுங்க. என் ட்ரூப்ஸ் தான் சண்டை போடுறானுங்க. எஸ், யூ கேன் டூ திஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் பண்ணுறேங்க. என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.